அந்த விமர்சனத்துக்கு ஒரு எல்லை அப்படின்றது இருக்கு. அந்த எல்லையை மீறும் போது தான் அது ப்ராப்ளம் ஆகுது. காவல்துறை எப்பவுமே அப்படிதானே. உங்களுக்கு நீங்க உங்க ஆட்சியில இருக்கும்போது, திமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக எதை செய்ததோ அதே தான் இப்ப இருக்கக்கூடிய காவல்துறையிலும் அந்த படலம் அப்படின்றது தொடர்கிறது அப்படின்னு பாக்குறேன். டேஷா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. இது மட்டும் நாகரிகமான ஒரு ஸ்பீச்சா? அப்ப முதலமைச்சர் மட்டும் பேசலாமான்ற ஒரு கேள்வி எடுக்கல. ஒரு 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 கொலோக்கியலா பேசின ஒரு விஷயம் தான். அதற்கு நான் சட்டமன்றத்துக்குள்ள உங்களுடைய எலும்புகளை எல்லாம் உடைப்பேன் அப்படின்ற ஒரு எதிர்வினை அப்படின்றது ஒரு ஒரு பிரஸ் மீட்டை நீங்க நடத்திட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுக இந்த மாதிரி தினம் பிரஸ் மீட் அதிமுக ஆட்சி காலத்துல கூட நடத்தும். இல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா செயல்படுறாங்கன்னு எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் தெரியுது. அவங்களால இயல்பாக இருக்கவே முடியவில்லை. கல்யாண வீட்டுக்கு போனா நீங்க இந்த ஆட்சி 6 மாசத்துல கவிழ்ந்துருவீங்க. இன்னும் 6 மாசத்துல தேர்தல் வரும், தயாராக இருங்க அப்படின்னீங்க. பதற்றம் தெரிகிறது. ஏன்? லாஸ்ட் கவர்மெண்ட் இருக்கும்போது லாக்அப் டெத் நடந்தப்ப முதலமைச்சர் சாரி சொல்றாரு அப்படின்ட்டு இன்றைய முதலமைச்சர் போராட்டம்லாம் நடத்திருக்காரு, ஆர்ப்பாட்டம்லாம். நிச்சயமாக முதலமைச்சர் இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஷபீர் அகமத் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைக்கு நடந்த திமுக எம்எல்ஏவினுடைய கைது, மார்க்கண்டேயன் அவர்களை கைது செய்திருக்க கூடாது அப்படின்னு தூத்துக்குடியில முன்னாள் அமைச்சர் உட்பட பலரும் ஆர்ப்பாட்டத்துல ஈடுபடுறாங்க. அண்ட் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது பார்த்து பிரயோகிக்கிறாரா, நீங்க எங்களுடைய எம்எல்ஏ மேல அடக்குமுறையை ஏவுறீங்க அப்படின்ற சில விமர்சனங்கள் இருக்கு. எப்படி பாக்குறீங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்ல, நீங்க அரசாங்கத்தின் மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறது தப்பு கிடையாது. விமர்சனம் பண்ணலாம். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக அவர் டெய்லி விமர்சனம் பண்ணலாம். அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. ஆனால் அந்த விமர்சனத்துக்கு ஒரு எல்லை அப்படின்றது இருக்குது. அந்த எல்லையை மீறும் போது தான் அது ப்ராப்ளம் ஆகுது. நீங்க விளாத்திக்குளம் எம்எல்ஏ உடைய பேச்சு அப்படின்றது அது எந்த வரையறைக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சைட் பண்றாரு, வயலன்ஸை இன்சைட் பண்ணாரு. நான் எலும்புகளை உடைச்சிருவேன் அப்படின்ற அளவுக்கு போய் பேசுறாரு அப்படின்னும் போது, அதுவும் ஒரு மேடையில் அப்படி பேசுறாங்க அப்படின்னும் போது நிறைய இந்த மாதிரி லூஸ் டாக்லாம் நிறைய பேர் விடுவாங்க. அந்த மேடையில் இருக்கும்போது அப்படியே பேசுறது கண்ட்ரோலே இல்லாம பேச ஆரம்பிப்பாங்க. அது அந்த மாதிரி அமைச்சர்கள் தவேக்காவிலையும் இருக்காங்க. அதே போல உங்களுக்கு அந்த மாதிரி எம்எல்ஏக்கள் தவேக்கால இருக்காங்க. அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது, அளவுக்கு மீறி போய் பேசுவது அப்படின்றது. ஆனால் அது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் அது ஒரு 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 வன்முறை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது அது உங்களுக்கு செக்ஷன்ஸ்லாம் ஆட் ஆகிரும். உங்களுக்கு யாராவது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அது காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடியது. என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில் இப்போ நிறைய கைதுகள் நடக்குது. கடந்த ஆட்சி காலத்துலையும் இப்படி தான் இருந்துச்சு. முதலமைச்சரை பற்றி யாராச்சும் பேசுனாங்கன்னா உடனே கைது பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் யாராவது பேசுனாங்க, சோஷியல் மீடியாவில் யாராவது பேசுனாங்க அப்படின்னா கைது பண்ணுறது. அந்த கைது செய்கின்ற படலம் அப்படின்றது இந்த ஆட்சியிலையும் அது தொடர்கிறது. நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேலேருந்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்கள்லாம் கட்சிக்காரங்க ஏதாச்சும் ஒன்று இன்ஸ்டாகிராமில் போய் பேசுறது போடுறது அப்படின்றதெல்லாம் நடவடிக்கை எடுக்காதீங்க அப்படின்றத மேலதிகாரிகளும் அதே போல் தலைமையில் இருக்கக்கூடியவர்களும் அதை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நீங்கள் எல்லாத்துக்கும் கேஸ் போடாதீங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் எம்எல்ஏவுடைய விவகாரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்பீச் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு வாடா போடான்னு கூட நீங்கள் பேசுறது கூட சரி முதலமைச்சர் ஒருமையில் பேசினார் அப்படின்னு வரும். ஆனால் அதை தாண்டி எலும்பெல்லாம் உடைச்சிருவேன் அப்படின்லாம் பேசுறது அப்படின்றது இட் இஸ் இன்சைட்டிங் வயலன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வரையறைக்குள்ள வரும். அது அது திமுக டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா அவங்க எம்எல்ஏ அப்படின்னும் போது திமுக அதை டிஃபெண்ட் பண்ண தான் செய்வாங்க. எம்எல்ஏ ஒரு விமர்சனம் வச்சாரு, உங்க அமைச்சர்கள் இப்படிலாம் பேசும்போது, உங்க எம்எல்ஏக்கள் இப்படிலாம் பேசும்போது எங்க மீது மட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன்லாம் போய் ஒரு பெரிய போராட்டம் பண்ணி பேசியிருக்காங்க. காவல்துறை எப்பவுமே அப்படிதானே உங்களுக்கு. நீங்க உங்க ஆட்சியில இருக்கும்போது, திமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக எதை செய்ததோ அதே தான் வந்து இப்ப இருக்கக்கூடிய காவல்துறையிலையும் அந்த படலம் அப்படின்றது தொடர்கிறது அப்படின்னு பார்க்குறேன். அது ரொம்ப டேஞ்சர். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டை போட்டார், உடனே போய் அவரை கைது பண்ணுறது. யாரோ ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டார், உடனே அவரை போய் கைது பண்ணுறது. இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டார், கொஞ்சம் வரம்புகளை மீறி அவர் பேசினார் அப்படின்னும் போது உடனே போய் வந்து அவரை கைது பண்ணுறது, நள்ளிரவில் போய் கைது பண்ணுவது அப்படின்னு இந்த காவல்துறையுடைய ஒட்டுமொத்த கவனமும் நேரமும் வந்து அதுலேயே போயிடும், அதுலேயே விரயமாயிரும். அது கொஞ்சம் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேலேருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு பார்க்குறேன் நான். ஓகே. கரூர்ல முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது சட்டமன்றத்துல திமுக எம்எல்ஏக்களை ஓட விடாம கதவை அடைப்போம் அப்படின்னு சொன்னதுனாலதான் அதனுடைய வெளிப்பாடா இன்னைக்கு எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் இப்படி பேசியிருக்காரு அப்படின்ட்டு அப்பாவு அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. முதலமைச்சர் அன்றைக்கு பேசும்போது இது மட்டும் இல்லாம டேஷா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. இது மட்டும் நாகரிகமான ஒரு ஸ்பீச்சா? அப்ப முதலமைச்சர் மட்டும் பேசலாமான்ற ஒரு கேள்வி எழுதுல. இல்ல, நீங்க முதலமைச்சர் வந்து கொத்து பரோட்டா போட்டு எந்த இடத்துல முதலமைச்சர் வந்து சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து பதில் சொல்லுங்க பேசுங்கன்னு சொல்றீங்க. பேச ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் கிளம்பி வெளியே போறாங்க. ஒரு நண்பர் வந்து கிண்டலா சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி அடுத்த முறை பேசும்போது கதவெல்லாம் நீங்க மூடிட்டு பேசணும் அப்படின்னு. அது ஒரு கொலோக்கியலா பேசின ஒரு விஷயம்தான். அதற்கு நான் வந்து சட்டமன்றத்துக்குள்ள உங்களுடைய எலும்புகளை எல்லாம் உடைப்பேன் அப்படின்ற ஒரு எதிர்வினை அப்படின்றது தேவையில்லாதது. இன்னொன்னு நான் என்ன கேட்கிறேன், திமுக தரப்புல இருந்து கூட பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் மீது நீங்க ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைப்பதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் என்ன? ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன அப்படின்ற அந்த வரையறை இருக்கு இல்லையா? அது இது வரைக்கும் நமக்கு தெரியலையே. நீங்க வந்து திமுக மீது, நீங்க வந்து தவேகா மீது என்ன குற்றச்சாட்டுகளை தினம் தேடி பிடிச்சி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தினமும் வந்து திமுக ஒரு ஒரு பிரஸ் மீட்டை நீங்க நடத்திட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுக இந்த மாதிரி தினம் பிரஸ் மீட் அதிமுக ஆட்சி காலத்துல கூட நடத்தினதில்லை. அதிமுக தான் வந்து திமுகவுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, கடுமையாக வந்து எதிர்க்கின்ற ஒரு கட்சி. அதிமுக ஆட்சி காலத்துல கூட இந்த அளவுக்கு வந்து இந்த 2 மாதங்கள்ல எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பு திமுக நடத்தி இருக்கும்? அவ்வளவு பத்திரிகையாளர் சந்திப்பு டெய்லி வந்து அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்துவதற்கான காரணம் என்ன? எந்த இடத்துல வந்து உங்களால வந்து இந்த அரசாங்கத்தை விமர்சிக்காமல் ஒரு நாளும் கடந்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல அவங்க இருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியல. இல்ல, ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா செயல்படுறாங்கன்னு எடுத்துக்க முடியாது. இல்ல, நீங்க விமர்சனங்கள் கூட ஆக்டிவா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ஆக்டிவா இருப்பாங்க. திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தான் திமுகல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. எதிர்கட்சியாக இருக்கும்போது நிறைய ஆக்டிவா இருப்பாங்க. பட் என்னன்னா, நீங்க வந்து ஒரு விமர்சனம் வைக்கிற அன்னைக்கு வந்து திரு RS பாரதி அவர்கள் திமுகவுடைய மூத்த தலைவர், அவர் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடிச்சு பேசிட்டு இருக்கும்போது, நாங்க வந்து தேர்தல் சமயம் பூரா வந்து வேற ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருந்தோம், இந்த பக்கம் ஒரு கருநாகம் உள்ள பூந்துருச்சு அப்படின்றாரு. அப்போ இது எந்த மனநிலையை காட்டுகிறது? அதாவது ஒண்ணு தோல்வியை ஒப்புக்கொள்ளாதது, 2வது அந்த தோல்வியை வந்து அவர்களால் வந்து இன்னும் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை, 3வதாக அதுலேருந்து மீண்டு வருவது அப்படின்ற ஒன்று விஷயம் இருக்கு இல்லையா? இதுதான் யதார்த்தம். இப்போ திமுக எதிர்கட்சி தான், தவேகா ஆளுங்கட்சி தான். ஆனால் அதை வந்து நாங்கள் விட மாட்டோம், ஆட்சி செய்ய விட மாட்டோம், இந்த ஆட்சி வந்து கம்ஃபர்டபுளாக இருந்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட அவர்கள் செயல்படுவது அப்படின்றதுதான் வந்து பொதுமக்கள் மத்தியில இது வந்து பேக் ஃபயர் ஆகுது. எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து அந்த ஒரு அந்தஸ்தும் இல்லாத மோசமான தோல்வியை கூட திமுக சந்திச்சிருக்காங்கல்ல சார். பட் இப்ப எதிர்கட்சியா இருக்காங்கன்னும் போது நீங்க சந்திச்சிருக்காங்க. ஆனால் சந்திக்கும் போது இந்த அளவுக்கு அவங்க வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்ததில்லை. உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் தெரியுது. அவங்க வந்து அவங்களால வந்து இயல்பாக இருக்கவே முடியவில்லை. இதே அவங்க வந்து அதிமுக தோத்து இருந்தா கூட அந்த தோல்வியை அவர்கள் ஒப்புக்கொண்டு ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டிருப்பார்களா என்னவோ தெரியல. பட் இங்க வந்து ஒரு விதமான ஒரு பதற்றம் தெரிகிறது. ஏன் கல்யாண வீட்டுக்கு போனா நீங்க வந்து இந்த ஆட்சி 6 மாசத்துல கவிழ்ந்துரும்ன்றீங்க, இன்னும் வந்து 6 மாசத்துல தேர்தல் வரும், தயாராக இருங்க அப்படின்றீங்க.
எப்போ பாரு உங்களுக்கு ஆட்சி கவிழும் கவிழும் அப்படின்ற ஒரு எண்ணமே ஏன் இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது வந்து அவங்களுடைய ரெஸ்ட்லெஸ்னஸ் தான் காமிக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து அரசியல் ரீதியாக வைக்கின்ற விமர்சனங்களை தாண்டி தனி மனித அட்டாக்கு, பிலோ த பெல்ட் அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் திமுக பண்ணுறாங்க. அது உங்களுக்கு வந்து சில இடங்கள்ல அவங்க வந்து அது வரம்பு மீறி போகும்போது காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றதான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சாதாரணமாக வைக்கின்ற விமர்சனங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் போய் உடனே அதுக்கு அஃபெண்ட் ஆகிட்டு நடவடிக்கை எடுப்பது அப்படின்றது கூட வந்து இந்த போலீஸ் ஹை ஹேண்டட்னஸ், அதுதான் அப்படிதான் அந்த அந்த மிஷினரி அப்படின்றது அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. அதை வந்து தாவேக்கா சரி பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அரசாங்கத்தின் மீதும் சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கல்ல சார். இப்போ கரண்ட் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னோம், அது இந்நேரத்துக்கு சார்ட் அவுட் ஆயிருக்கணும், இன்னும் சார்ட் அவுட் ஆகல, இன்னுமே நிறைய ஏரியாக்கள்ல கரண்ட் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. ஆனா கரண்ட் பில் மட்டும் அதிகமா வருது அப்படின்னு மக்கள் புலம்புறதை பார்க்க முடியுது. அப்ப அரசாங்கம் அதன் மீது எல்லாம் கவனம் செலுத்தாம இந்த கைதுகள்ல கவனம் செலுத்துறாங்க, மற்றபடி ரெய்டு விடுறதுல கவனம் செலுத்துறாங்க, இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்கல்ல. இல்ல நீங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிடக்கூடாது. ரெய்டு அப்படின்றது ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை. நீங்கள் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் காசு வாங்குறாங்களா, ரெஜிஸ்ட்ரேஷனில் காசு வாங்குறாங்களா, மற்ற அரசு அலுவலகங்களில் மக்கள்கிட்ட வந்து பணம் பிடுங்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்றத நாமெல்லாம் வந்து கடந்த காலங்களில் அதெல்லாம் வந்து சரி இப்படி தான் இருக்கும், இயல்பான விஷயங்கள் அப்படின்னு கடந்து போகக்கூடிய ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. இப்போ ஒரு அரசாங்கம் அது குறித்து நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னும் போது அது யாராக இருந்தாலும் வரவேற்கத்தக்கது. ஏன்னா பொதுமக்களுக்கு எந்த இடத்துலையும் ஒரு பாதிப்பு அப்படின்னு வந்து விடக்கூடாது. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் நீங்களும் இந்த மாதிரி ரெய்டு வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி டிவிஎஸ்சி வந்து எல்லா அரசு அலுவலகங்களையும் ரெய்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே வந்து இந்த பணம் பறிக்கக்கூடிய நடவடிக்கை மற்ற விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்காது. அது ஆட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்காது. உங்களுக்கு ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் திமுகவை பாதித்தது, அதுக்கு முன்னாடி அதிமுகவை பாதித்தது. காரணம் என்னன்னா ஊழலுக்கு ஒரு தனி என்ன சொல்றது, ஒரு தனி டாரிஃப் ஒன்று போட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டாரிஃப் அப்படின்னு ஒரு நடவடிக்கையில தான் அவங்க ஈடுபட்டிருந்தாங்க. நீங்க ப்ரொசீஜரா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அது அரசாங்க ப்ரொசீஜர். அதே மாதிரி ஒரு பேரலா ஒரு ப்ரொசீஜர் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க, அது வந்து ஊழலுக்கான ஒரு ப்ரொசீஜர். நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல வேலுமணி டாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்லாம் வந்து அந்த பிஸ்னஸ் குரூப்ஸில் இதுலலாம் வந்து அவங்க பேசுவாங்க. ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் அவருக்கு கொடுத்துடணும், ஒரு பர்சன்டேஜ் இவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் அப்படின்றது இருந்து கொண்டு இருந்துச்சு. இதை வந்து திமுகவும் பேசியது. திமுக தேர்தல் பிரச்சாரங்களை சொல்லும்போது என்னன்னா இந்த ஊழல் பெருச்சாளிகளை எல்லாம் நாங்கள் சிறைக்கு அனுப்புவோம் அப்படின்னாங்க. எங்கே அனுப்புனாங்க, என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. அந்த நடவடிக்கையில் எந்த விதமான ஒரு ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னும் போது அது பன்மடங்கு அதிகமாச்சு. திமுக ஆட்சி காலத்தில் அந்த ஊழல் அப்படின்றது அப்படியே தொடர்ந்து கொண்டே இருந்தது. தொடர்ந்து மட்டும் இல்லாமல் அந்த பர்சன்டேஜும் அதிகமாயிருச்சு. நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னா திமுகவில் ஒரு 5%, ஒரு 7% கூடுதலாக வந்து பணம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இது எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஊழல் ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் முதலமைச்சர் தெளிவாக இருக்கிறார். கேபினெட்ல கூப்பிட்டு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி உங்கள் மீது புகார்கள் வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும், இந்த பார்ட்டி ஃபண்டு இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து எதுவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் அரசாங்கத்தில் இருக்கானா இருக்கு, எல்லா அரசாங்கங்களையும் அந்த பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக மின்வெட்டு, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பிரச்சனை. நீங்கள் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பெரிய அளவுக்கு ஒரு லீக்கேஜ் அப்படின்றது கீழே இருக்கு. நீங்கள் அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கோங்க, கண்டக்டர்ஸ் எடுத்துக்கோங்க, அங்கேருந்து ஏஇ வந்து ஏஇ போஸ்டிங்ஸு ட்ரான்ஸ்ஃபரு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் போஸ்டிங்ஸ் ட்ரான்ஸ்ஃபரு, அப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட்டு, அப்புறம் டெண்டர்ஸு, எல்லாத்துலேயும் காசு. நீங்கள் சோலார் பெரிய அளவுக்கு பணம் என்பது கைமாறுகிறது. ஒரு டெண்டரை வந்து நீங்கள் விடுறீங்க அப்படின்னா அதில் வந்து 30 to 40% வந்து கமிஷன் அப்படின்னு ஒரு மார்ஜின் வச்சுருக்காங்க. அதில் வந்து பாதிக்கு பணம் பார்ட்டி ஃபண்டாக போகுது அப்படின்றாங்க. உங்களுக்கு நிறைய இடத்துல மேன் பவரே கிடையாது. ஏன் இபி கடைசியாக உங்கள் வீட்டுக்கு எப்போ இபிலேருந்து ஆள் வந்து ரீடிங் எடுத்து பார்த்தாங்க? வர்றதே இல்லை, யாருமே வரதில்லை. கடந்த மாதம் நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துறீங்களோ அதை கணக்கில் வச்சு டெஸ்க் ரீடிங்கில் உட்காந்து தோராயமாக
இந்த மாதம் இவங்களுக்கு இவ்வளோ இருக்கும் அப்படின்னு போட்டு அப்படிதான் பில் வருது. உங்களுக்கும் அப்படிதான் பில் வருது, எனக்கும் அப்படிதான் பில் வருது. இந்த நடைமுறையை மாற்ற வேண்டும் அப்படின்றது தான் வந்து இந்த அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேரை வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இப்போ ரீடிங்க்கு மட்டும் ஏன் தனியா ஒரு ஆள் இருக்கணும், மற்ற வேலைகளையும் சேர்த்து அவர் ரீடிங்கையும் பார்க்கட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு சில மாற்றங்களை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சேஞ்சஸ்லாம் நடந்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்குது. அதை இந்த அதிகாரிகள் செய்யறாங்க. நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு அரசாங்க ரீதியாக பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை மாற்றும் போது உங்களுக்கு எதிர்ப்பு எங்கிருந்து வருது? பப்ளிக் கிட்ட இருந்து வரல, பியூரோக்ரசிட்ட இருந்து எதிர்ப்பு வருது. அதிகாரிகள் ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க. நிறைய அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்குமான அந்த உறவே வந்து ஒரு விதமான ஒரு சிக்கலாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஏன்னா அமைச்சர்கள் சொல்றத அதிகாரிகள் கேட்க தயங்குகிறார்கள். அவங்க வந்து அதை செயல்படுத்துவதில் அவங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது அப்படின்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெரிய அளவுல ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. நீங்க கடைசியா அமைச்சர்கள் எல்லாரும் டிஎம்கே எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை ஒரு நிமிஷம், டிஎம்கேல என்ன சொன்னாங்க? தேர்தலில் ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. கரண்ட் பில்லு அதிகமாக வருகிறது, 2 மாசத்துக்கு நீங்க சேர்ந்து பே பண்ணீங்கன்னா அதிகமாக வருகிறது, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா மாசம் மாசம் அதை மாத்திடுவோம் அப்படின்னாங்க. 5 ஆண்டுகள்ல உங்களால அதை ஏன் செய்ய முடியவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கிறது. நீங்க மாசம் மாசம் கரண்ட் பில் அப்படின்னு நீங்க மாத்துனீங்கன்னா அந்த பேட்டர்னை நீங்க கொண்டு வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இன்னைக்கு வந்து பப்ளிக் மத்தியில ஓரளவுக்காச்சும் அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு அந்த நடைமுறை எல்லாம் வந்து எதுவுமே பண்ணாம அது வந்து போன 10 வருஷமா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கட்டும். உங்களுக்கு வந்து கீழே ஆட்கள் இல்லை, அவங்க பாட்டுக்கு வந்து எடுத்து இதுல போடுறாங்க, என்ன சொல்றது, டெஸ்க்ல உட்காந்து ரீடிங்கை போடுறாங்க, இது தோராயமா இவ்வளவு இருக்கும் அப்படின்னு. அப்படிதான் போயிட்டு இருக்கு. நீங்க இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா அதற்கான வேலைகளை யாராச்சும் பார்க்கணும். கடந்த ஆட்சி காலத்துல யாரும் பார்க்கல. அட்லீஸ்ட் இந்த ஆட்சி காலத்துலயாச்சும் அதெல்லாம் வந்து மாறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதை நோக்கி வேலை நடக்குது அப்படின்னு அரசாங்கம் கிளைம் பண்றாங்க. நடந்தால் நாம வந்து வரவேற்கணும். நடக்காத வரைக்கும் அது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு தான் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. போன ஆட்சி மேலேயே இது அதிகாரிகளுடைய ஆட்சி, அதிகாரிகள் சொல்றதுதான் அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டு நடக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்ப இந்த அரசாங்கம் மேலேயும் இவங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் புதுசா வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அதிகாரிகள் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சிக்கல், எதனால இந்த சிக்கல் வருதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க சொன்னீங்க இல்லையா, இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்கெல்லாம் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட். இவங்களை வந்து எதிர்கட்சிகள் என்ன விமர்சனம் வைக்கிறாங்க? ஒரு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத ஒருத்தரை முதலமைச்சராக கொண்டு வந்துட்டீங்க, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத சிலரை வந்து அமைச்சராக போட்டிருக்காங்க, அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவர்களே ஒரு சில நபர்கள் தான், மற்றவங்க யாருக்குமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளும் பல விமர்சனங்களும் வைக்கப்படுகிறது. அதே மாதிரி தான் அதிகாரிகள் மட்டத்திலையும் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜூனியர். ஏன்னா அமைச்சர்கள்லாம் ரொம்ப யங் பீப்புள், அதிகாரிகள்லாம் வந்து அவங்களுடைய வயசு இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்போ அவங்க சொல்லும் போது இவங்களுக்கு வந்து அதை கேட்குறதோ அதை வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கோ இது எல்லாமே வந்து பெரிய தலைவலியாக இருக்கிறது அப்படின்னு அதெல்லாம் அதுக்கான புகார்கள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதிகாரிகளுக்கு என்னன்னா அவங்களுடைய ஹோல்டு வந்து விட்டு போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அம்மையார் ஜெயலலிதாவும் அதே போல கலைஞர் அவர்களும் இருக்கும்போது அதிகாரிகள்லாம் வந்து ஒரு அச்சத்தில் இருப்பாங்க, ஒரு பயத்தில் இருப்பாங்க. நீங்க சின்ன சம்பவம் ஏதாவது நடந்தா கூட அது எவ்வளவு நல்ல அதிகாரியாக இருந்தாலும் எவ்வளவு சிறப்பான அதிகாரியாக இருந்தாலும் அந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று அந்த நபர்கள் என்பது டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுவாங்க. அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரியும் இருக்கும், அல்லது அதே நேரத்தில் மற்ற அதிகாரிகளுக்கும் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாகவும் அது இருக்கும். இப்படிதான் வந்து பியூரோக்ரசி இருந்திருக்கு. இந்த 2 தலைவர்கள் இருக்கும்போது அதிகாரிகள் பயப்படுவாங்க. நீங்க கடந்த ஆட்சி காலத்துல எல்லாம் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து எப்போ ஆஃபீஸ்க்கு வராங்க அப்படின்றதே வந்து ரொம்ப கூலாக வரக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் வந்து நடந்திருக்கிறது கடந்த ஆட்சி காலத்தில். அதுக்கு முன்பு அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிகாரிகள் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதிகாரிகள் பிகேம் சோ பவர்ஃபுல். டிஎம்கே வந்ததுக்கு பிறகு கூட டிஎம்கேவால் அதை மாற்ற முடியவில்லை. அதிகாரிகளே பலரும் வாய் திறந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த கடந்த 4 வருஷத்துல அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அந்த 4 ஆண்டுகள்ல
இந்த அதிகாரிகள்லாம் வந்து எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இப்போ அவங்கள நம்பி தான் வந்து இந்த அரசாங்கம் வந்து அரசாங்கத்துடைய எல்லா விஷயங்களும் இயங்கக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க. ஏன்னா அப்போ பதவியேற்ற திரு இபிஎஸ் அவர்கள், அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல்ல ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கலாம், அவர் அமைச்சராக நீண்ட காலமாக இருந்திருக்கலாம். ஆனா முதலமைச்சராக அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? திமுக அப்பவும் என்ன சொல்லுச்சு? இவர் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், இவருக்கு எந்த அனுபவமும் இல்லை. அந்த ஒரு வருஷம் அவர் வந்து செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் கண்ட்ரோல்ல எடுத்தாரு. அந்த 1 இயர்ல வந்து இந்த அதிகாரிகள்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப தங்களுடைய பொசிஷன்ஸையும் பவரையும் வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அதிகாரிகள் வந்து தங்களுக்கான அந்த பவரை வந்து புதுசா ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வரும்போது அதை அப்படியே எடுத்து அவங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ், அந்த ஃபைட் அப்படின்றது இருக்கிறது. இன்னைக்கு கூட இந்த கவர்மெண்ட்ல வந்து ஒரு சில அதிகாரிகள் கடந்த ஆட்சி காலத்துல இருந்து அவங்க வந்து பவர்ஃபுல்லான பொசிஷன்ஸ்லயே இருக்காங்க. அது எப்படி அப்படின்ற அந்த கேள்விகளும் இருக்கிறது. அதே போல உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ண சீஃப் செக்ரட்டரியை நீங்க இன்னும் ஏன் வச்சுட்டு இருக்கீங்க? புதிய சீஃப் செக்ரட்டரி நீங்க கொண்டு வாங்க அப்படின்ற குரல்களும் வந்து ஒரு பக்கத்துல இருந்து வெளியே இருந்து வந்துகிட்டு இருக்கு. எல்லா அதிகாரிகளுக்கும் என்னன்னா, கடந்த காலங்கள்ல அவங்கள காப்பாற்றுவதற்காக ஒரு சில காட்ஃபாதர்ஸ் இருந்தாங்க. சேகர் பாபுனா ஒரு 10 அதிகாரிகளுக்கு அவர் காட்ஃபாதராக இருப்பார். எஸ்பி வேலுமணி ஒரு 20 அதிகாரிகளுக்கு காட்ஃபாதராக இருப்பார். மற்ற KN நேரு ஒரு 10 அதிகாரிகள் 15 அதிகாரிகள் காட்ஃபாதராக இருப்பார். மற்ற அமைச்சர்கள்லாம் அந்தந்த அதிகாரிகளை வந்து அவங்க கவனிச்சுப்பாங்க, பார்த்துப்பாங்க. இப்போ இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு காட்ஃபாதர்ஸ் இல்லை, இந்த கவர்மெண்ட்ல இல்லை. ஆனா முதலமைச்சர் வந்து அதிகாரிகள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு எந்த கொஸ்டினும் கேட்காம எந்த இதையும் பண்ணாம அப்படியே அவர் வந்து அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சரியாதான் இருக்கும் அப்படின்னு போனார்னா, கடைசியில அவங்க வந்து திமுகக்கு என்ன நிலைமை ஆச்சோ அதே மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து இந்த அரசாங்கத்திலையும் ஏற்படும். ஒரு லாபி இருக்கும் உள்ள, அந்த லாபி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினைக்கும். அந்த லாபி பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும். அதான் சொல்லுவாங்கல்ல, IAS IPS ஆபீசர்ஸ் லாபியை வந்து உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அந்த லாபியை பிரேக் பண்ணி பேலன்ஸ் பண்ற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்லாம் இல்ல, சீஃப் மினிஸ்டர் கெபாசிட்டி இருக்கா? சீஃப் மினிஸ்டர் நீங்க கெபாசிட்டி இருக்கா அப்படின்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் டெஸ்ட் பண்ண முடியாது. அவரு முதலமைச்சராக இருக்கிறார் அப்படின்னும் போது அந்த என்டையர் கமாண்ட் அவர் கையில தான் இருக்கு. they are answerable to him. அது அவர் தான், முதலமைச்சர் தான் அதை செய்ய வேண்டும். நீங்க ஏன் அம்மையார் ஜெயலலிதாவையும் கலைஞரையும் பார்த்து அதிகாரிகள் பயந்தார்கள் அப்படின்னா, அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது they will be ruthless. அமைச்சர்கள் தவறு பண்ணாங்கன்னா எஸ் தேர் யுவர் மினிஸ்டர்ஸ், பட் நடவடிக்கை இமீடியட்டா எடுப்பாங்க. அது என்ன குற்றத்துல அவங்க வந்து ஈடுபட்டிருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு வந்து அந்த இது வார்னிங் கொடுப்பாங்க, அல்லது வந்து ஒரு அவங்களை கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு கண்டிப்பாங்க, இல்ல பொதுவெளியில கேபினெட் மீட்டிங்ல வார்னிங் கொடுப்பாங்க. அதையும் மீறி சில தவறுகள் நடக்கிறது அப்படின்னும் போது, அது அவர் பார்வைக்கு வருது அப்படின்னும் போது இமீடியட்டா அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல எத்தனை முறை கேபினெட் ரீஷஃபல் இருக்கும்? நாமளே செய்தியை போட்டிருப்போம் இல்லையா, 23வது முறை கேபினெட் ரீஷஃபல், 24வது முறை அப்படின்லாம் வந்து நாமளே போட்டிருக்கோம் செய்திகளை. அவங்க கேபினெட்டை மாத்துவாங்க. பட் இது எல்லாமே வந்து அந்த ஆளுமை அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. அந்த அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அந்த பொசிஷன்ல முதலமைச்சர் இருக்கிறார். நம்ம உட்கார்ந்து அதிகாரிகள் எல்லாரும் இன்றைக்குமே மினிஸ்டர்ஸ் மேல வரக்கூடிய சில அலிகேஷன்ஸ்க்கு முதலமைச்சர் என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்கிறாரு, என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குல்ல. இல்ல நீங்க அதாவது நீங்க வந்து ஒரு அலிகேஷன் வருது அப்படின்னா அந்த அலிகேஷனுடைய சீரியஸ்னஸை பொறுத்து தான் அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார், என்ன கூப்பிட்டு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு, கண்டிச்சிருக்காரா இல்லையான்னு பல நேரங்கள்ல அது வெளியே தெரியும். இந்த அரசாங்கத்துல வந்து சில விஷயங்கள் வெளியே தெரிய மாட்டேங்குது. இப்ப கூட இந்த கேபினெட் மீட்டிங்ல கூட முதலமைச்சர் வந்து கேபினெட்ல இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களை கண்டித்திருக்கிறார். நான் வந்து உங்களை கண்காணிக்கிறேன், நீங்க என்ன பண்றீங்க, எங்க போறீங்க, எங்க வரீங்க, என்ன பண்றீங்க அப்படின்ற எல்லா தகவல்களும் எனக்கு வருது. எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க வந்து அமைதியா அவங்க பாட்டுக்கு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் வந்து எந்த விதமான தயவுதட்சணையும் பார்க்காம உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை சொல்லும் போது உள்ள இருந்த அதிகாரிகள் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு அவர் மட்டும் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, மேபி உள்ள அதிகாரிகள் மற்றவர்கள் யாராச்சும் இருந்து அதை நேரடியாக பார்த்துருந்தாங்கன்னா இந்த தகவல்கள்லாம் வெளியே வந்திருக்கும்.
சில கேசஸ்ல உங்களுக்கு வந்து முதலமைச்சருக்கு வந்து எதுவும் தெரியாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா விஷயங்களும் நடக்கும். இன்னொரு கட்சியில் என்ன நடக்குது, இது புதுக்கோட்டையில் என்ன நடந்திருக்கு, திருநெல்வேலியில் என்ன நடந்திருக்கு, ஏதாச்சும் பெரிய சம்பவங்கள் நடந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கண்காணித்து ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு உளவுத்துறை அப்படின்றது இருக்குது. ஸோ முதலமைச்சர் பார்வைக்கு வராத எந்த விஷயங்களும் இருக்காது. நான் டிவியில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் வந்து ஒரு நிலைமை இருக்காது. பொதுவா அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க பண்ண மாட்டேங்கிறாரு. இப்ப லாக்அப் டெத்ஸே இவ்வளவு நடக்குது இப்ப ரீசெண்ட் டேஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் கவர்மெண்ட் இருக்கும்போது லாக்அப் டெத் நடந்தப்ப முதலமைச்சர் சாரி சொல்றாரு அப்படின்ட்டு இன்றைய முதலமைச்சர் போராட்டம்லாம் நடத்திருக்காரு, ஆர்ப்பாட்டம்லாம். இப்ப அவருடைய கவர்மெண்ட்ல நடக்குது அப்படின்னும் போது அட்லீஸ்ட் அந்த குடும்பத்தோட நான் துணை நிற்பேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஏன் பேசவே மாட்டேங்கிறாருங்கிறதுன்னு எல்லாருடைய இல்ல. நீங்க லாக்அப் டெத்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கடந்த முறை எதிர்கட்சியாக இருக்கும்போது இவர்தான் வந்து திமுக அதிமுக செய்யாத விஷயம் என்னன்னா, அந்த லாக்அப் டெத்ஸ்ல பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மேடையில கொண்டு வந்து அவர் வந்து நிக்க வச்சு போராட்டம் நடத்தினார். மனித உரிமை மீறல் அப்படின்றது எந்த ஃபார்ம்லயும் இருக்கக்கூடாது. அப்போ அதை ரிஃபார்ம் பண்றதுக்கு என்ன வேலைகள் அப்படின்னு கடந்த ஆட்சி காலத்துல நிறைய மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் போய் அரசாங்கத்தை முட்டி மோதி பார்த்து போலீஸ் ரிஃபார்ம்ஸ் தேவை, நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, அந்த கஸ்டோடியல் டார்ச்சர் கஸ்டோடியல் மரணங்கள்லாம் வந்து நடக்கக்கூடாது, அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும், நிறைய சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு பல கோரிக்கைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எதுவுமே வந்து நடக்கலை. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளான திங்கு, நம்ம பீப்புள்ஸ் வாட்ச் ஹென்ரி டிஃபைன் சார் இருக்கார் இல்லையா, அவரு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, காவல் நிலையங்கள்ல நீங்க சிசிடிவி கேமராஸ் பொறுத்துனா போதும், அதுவே வந்து உங்களுக்கு எல்லா அறைகள்லையும் சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னாச்சும் தெரியும். அந்த நடவடிக்கைகளை ஏன் இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாம் அவர் நிறைய எழுப்பி இருக்காரு. இந்த முறை கூட முதலமைச்சர் அது குறித்து பேசி இருக்க வேண்டும், ஒரு அறிக்கை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதெல்லாம் கொடுக்காம கடைசியா உங்களுக்கு ப்ரெஷர் பெருசானதுக்கு அப்புறம் தான் அமைச்சர்கள் போய் பார்த்து அப்புறம் அவங்க நிவாரணம்லாம் கொடுக்குறாங்க. அந்த ஃபேமிலி வந்து பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை வந்து சீரியஸாக மாறுகிறது. இந்த பிரச்சனையிலையும் வந்து திரு ஹென்ரி டிஃபைனுடைய பீப்புள்ஸ் வாட்ச் டீம் தான் வந்து அந்த ஃபேமிலியோடலாம் கோஆர்டினேட் பண்ணிருந்தாங்க. அவங்ககிட்டயும் நம்ம டச்சில் இருந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவங்க சொன்னது என்னன்னா, கடந்த முறை வந்து உங்களுக்கு காவல்துறையிலையோ அல்லது கவர்மெண்ட்டை ஒரு விஷயத்த சொல்லணும், ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா முட்டி மோத வேண்டியதாக இருக்கும். இந்த முறை உங்களுக்கு வந்து அவரே ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு, ஒரு சேனல் பேட்டி கொடுக்கும்போது நீங்கள் அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கு. அதாவது தவறை ஒப்புக்கொண்டு அதை ரெஸ்பாண்ட் பண்ணி அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அது நிச்சயமாக இவர்கள் செய்ய வேண்டும். ஆனால் இதை மூடி மறைப்பதற்கான ஒரு நடவடிக்கையில் உங்களுக்கு அரசாங்கங்கள் ஈடுபடும் போது தான் வந்து பெரிய பிரச்சனை அப்படின்றது இருக்கிறது. நிச்சயமாக முதலமைச்சர் வந்து இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து காவல்துறையுடைய மாநாடு நடத்துனீங்க சமீபத்தில், IAS IPS ஆஃபீஸர்ஸ் மாநாடு வந்து சென்னையில் கூட்டப்பட்டுச்சு. அந்த மாநாட்டில் வந்து ரொம்ப கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துருக்கணும், பேசியிருக்கணும். பெரிய பொறுப்பு அப்படின்றது யாருக்கு இருக்கிறது அப்படின்னா, the buck stops at the chief minister's table. நீங்கள் அமைச்சர்கள் எது பண்ணாலும் முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேண்டும், மற்றவர்கள் உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே எது நடந்தாலும் முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதான் கீழே எதுவும் நடக்காமல் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டோம் அதிகாரிகள் பார்த்துப்பாங்க அப்படின்னு விட்டீங்கன்னா, இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது உங்களுக்கு காரணம் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து ரீசன்ஸ் மட்டும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது பண்ண முடியாது சார் அப்படின்வாங்க, இது பண்ணால் பிரச்சனை ஆயிடும் சார் அப்படின்வாங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் இந்த அரசாங்கம் கடந்த காலங்களில் இயங்கிட்டு இருக்கு. நீங்கள் ஓகே சார், அப்போ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க இது எல்லாத்தையும் இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறத? பிரச்சனை இருக்கு. நீங்கள் ஒரு புது கவர்மெண்ட்டை வந்து ஒரு 8 வாரங்களில் உங்களால் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு மதிப்பீடு செய்ய முடியுமா? முடியாது. அவங்களுக்கு டைம் வேணும், டைம் கொடுக்கணும். சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு சில நேரம் என்பது காலம் என்பது எடுக்கும். அப்போ அந்த அடிப்படையில் அவங்க வந்து எப்படி அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த லஞ்சம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க. நீங்கள் லஞ்சத்தை முற்றிலுமாக ஒழித்து விட்டார்கள் அப்படின்லாம் யாராலையும் கிளைம் பண்ண முடியாது, எந்த அரசாங்கமும் அதை கிளைம் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த லெவல் ஆஃப் கரப்ஷன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னும் போது அதோடைய பெனிஃபிட்ஸ் மக்களுக்கு போகுது அப்படின்னும் போது உள்ளபடியே அது வந்து வரவேற்க வேண்டியது.
இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்ல பெரிய அளவுல ஒரு அதாவது அது கண்காணிப்பது மட்டும் இல்லாம பெரிய அளவுல அந்த போலீசிங் என்ற அந்த முறையிலேயே வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. இப்போ ஊழல் லஞ்சத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து பேசுறாங்களோ அதே போன்று போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு என்ன பண்றாங்க அது பற்றி முதலமைச்சர் தொடர்ந்து பேச வேண்டும். இப்போ முதலமைச்சர் வந்து அடிக்கடி வந்து இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கெல்லாம் போறாரு. அவர் எல்லா பகுதிகளுக்கும் இன்ஸ்பெக்ஷன்ஸ் போனாரு அப்படின்னா சில இடங்கள்ல இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல அந்த மெஷினரி கொஞ்சம் ஆக்டிவா ஒர்க் பண்ணும். அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து கடந்த அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் திமுக ஆட்சியாக இருக்கட்டும் இவங்க ஒரு பேட்டர்ன்ல ஒர்க் பண்ணி செட் ஆயிட்டாங்க. இப்ப அந்த வண்டியை பிடிச்சி உலுக்கி எல்லாரையும் வந்து வெவ்வேறு ஸ்டைல்ல வேலை பார்க்க வைக்கிறது ரொம்ப சிரமம். மினிஸ்டர்ஸ் மேலேயும் கவர்னன்ஸ் மேலேயும் ஏதாவது ஒரு அலிகேஷன்ஸ் வரும்போது மினிஸ்டர்ஸ் ஏதாவது பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் வரும்போது இந்த பக்கம் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைவர்ஷனுக்காக ஒரு நியூஸை கொடுக்குறாங்க. நீங்க எதையும் நீங்க டைவர்ட்லாம் பண்ண முடியாது. நீங்க முதலமைச்சர் ஆய்வு பண்றதுனால இந்த நியூஸை எல்லாத்தையும் டிராப் பண்ணிட்டு நாம வந்து மறந்துடுறோமா என்ன? அல்லது பப்ளிக் அமைச்சர் கீர்த்தனா ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க, அந்த இடத்துல அமைச்சர் கீர்த்தனா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ரெண்டு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. அமைச்சர் கீர்த்தனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அந்த ஸ்கூல்ல அவருடைய நடவடிக்கை அப்படின்றது அது சரியில்லை, அது அவங்க செய்திருக்க கூடாது. ரெண்டாவது அது அவங்க வீடியோ எடுக்கலன்றாங்க, வேற யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து அதை போட்டாங்கன்றாங்க. ரெண்டாவது உங்களுக்கு எதுக்கு கேமரா? நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க, அருண்ராஜ் ஹாஸ்பிட்டல் போறாரு, இன்ஸ்பெக்ட் பண்றாரு. கடந்த ஆட்சி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கேமராலாம் எடுத்துட்டு போய் தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏன் வந்து ஒரு கேமரா மோகத்தோட மீடியாவோட ஒட்டுமொத்தமாக போய் அமைச்சர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு? அமைச்சர் இன்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா அவங்க வந்தாங்க அப்படின்றது பதிவு பண்ணா போதும். நீங்க த்ரூ அவுட் எல்லா இடங்களுக்கும் வந்து கேமராவை எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவர்கள் தான் கவனிக்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த துறை நடத்துறாங்க. இல்ல நீங்க ரீல்ஸ்ன்றது எல்லாரும் போடுறாங்க. பிரதமரே ரீல்ஸ் போடுறாரு, முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள், எல்லா அமைச்சர்களும் ரீல்ஸ் போட்டு தான் இருந்தாங்க. ரீல்ஸ்ன்றது ஏதோ திடீர்னு தாவேக்கா வந்த உடனே ரீல்ஸ் அப்படின்லாம் கிடையாது. கடந்த காலங்கள்ல எல்லாரும் ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன்ல ஒரு முக்கியமான விஷயமாக மாறி இருக்கிறது. நீங்க போனதுக்கான ஒரு பதிவு எங்க அப்படின்னு இந்த ஸ்டண்ட் இருக்கு இல்லையா, போயிட்டு அங்க அப்படி சுத்தி பார்த்துட்டு எங்க முதலமைச்சர் படம் இல்லை, நீங்க போனது என்ன, அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு பாக்குறதுக்காக நான் போனீங்க, முதலமைச்சர் படத்துக்காக போனீங்க நீங்க. அப்போ இந்த மாதிரி ப்ரையாரிட்டி அப்படின்றது வந்து அமைச்சர்கள் வந்து புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஹேவிங் செட் தட், அமைச்சர் கீர்த்தனாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க மீது வந்து ஒரு கான்சென்ட்ரேட்டட் அட்டாக் ஒன்று நடக்குது. ஒரு பெண் அமைச்சராக அவங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுக்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியோ. அப்போ அவங்கள வந்து வேண்டுமென்றே சமூக வலைதளங்களில் உங்களுக்கு மேயர் பிரியா அவர்களை வந்து முதல் முறையாக மேயராக போடும்போது எப்படி அவங்களுக்கு எதிராக கிண்டல் பண்ணி ரீல்ஸ் வந்துட்டு இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு ட்ரெண்டை தான் வந்து இதுலேயும் உருவாக்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் அவங்க அப்படின்னு தான் அமைச்சர்கள்லாம் வந்து எப்படி அவங்கள வந்து ப்ரோக்ராம்ஸில் ஏமா இங்கே வாமா அம்மா அங்கே போமா அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நடவடிக்கைலாம் இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக விமர்சனம் வந்தோடனே தான் அது குறைஞ்சிச்சு. அதே மாதிரியான ஒரு விமர்சனம் தான் இவர்கள் மீதும் வைக்கப்படுகிறது. இது வந்து இட்டுக்கட்டி சில பேர் வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப வேணும்னே அவங்கள வச்சு ஒரு ரீல்ஸ் ஆட்சி நடக்கிறது அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக அந்த அட்டாக் அப்படின்றது அவர்கள் மீது நடக்கிறது. இப்போ முதலமைச்சர் வந்து உத்தரவு போட்டிருக்காரு, நீங்க தேவையில்லாத உங்க டிபார்ட்மெண்ட் சம்மந்தம் இல்லாத இடங்கள்ல போய் நீங்க வந்து பார்வையிடுவதோ அல்லது நீங்க போய் பார்வையிடுறதெல்லாம் தப்பில்லை, ஒரு அமைச்சர் அதெல்லாம் செய்யணும். திடீர்னு நீங்க போறீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா அந்த விஷயத்த நீங்க அட்ரஸ் பண்ணாம வர முடியாது இல்லையா. ஒரு அமைச்சராக இருந்திருக்கீங்க, ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லா விஷயங்களையும் நீங்க அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். பட் அதே நேரத்துல தேவையில்லாம உங்களை ப்ரமோட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்றது அப்படின்றத வந்து தவிர்க்க வேண்டும். அது ஒரு ஒரு ஹார்ட் லெசனா இந்த புதிய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறேன். ஓகே, ஸோ அதுதான் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க, நன்றி சார்.